வணக்கம். நான் உங்கள் யுவராணி. வாங்க இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்றதை பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம தாம்பரத்தில் உள்ள நந்தவனம் ட்ரஸ்ட்டில் வந்து நம்ம ரொம்ப நாளாக பழக்கம் இருக்குது. நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல். அங்கே சத்யான்னு ஒரு குட்டி குழந்தை வந்திருக்கா. அவள் வந்து ஒரு 6 மந்த்து தான் ஆச்சு. அவள் வரும்போது அவளுக்கு ஒரு 8 மந்த் இருக்கும். இப்போ சத்யாவுக்கு ஒரு 1.25 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. இவங்க எல்லாமே நம்ம ட்ரஸ்ட்டில் உள்ள பசங்க தான். நம்ம ரொம்ப நாளாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து தாம்பரத்தில் உள்ள நந்தவனம் ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு வேளை ஃபுட்டு கொடுக்கறதுனால எல்லாம் மாறிடுமா அப்படிலாம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யலாம். இவங்க வந்து ஸ்பெஷலான பேபி சத்யா வந்து சத்யாவுக்கு அம்மா இல்லை, அப்பா தான் இருக்காரு. அவரு இருந்தும் இல்லை. சத்யா வரும்போது நிறைய அவளுக்கு உடம்புலலாம் சூடு அந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு தான் சத்யா வந்தா. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் சத்யாவும் சரி மற்ற குழந்தைங்களும் சரி சந்தோஷமாக தான் இருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம். குழந்தைங்க வந்து காலையில் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிட்ருக்காங்க. போயிட்டு ஈவினிங் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கேயே அவங்களுக்கான டான்ஸு மற்ற ப்ரோக்ராம் எல்லாமே ட்ரஸ்ட்லேயே நாங்கள் தெரிஞ்சவங்க மூலிமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம். மற்றபடி நம்ம போகும்போது அவங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு அவங்கக்கிட்டேயே நேரடியாக கேட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம செய்கிறோம். ட்ரஸ்ட்டில் எதுவும் நம்மக்கிட்ட கேட்குறது கிடையாது. நான் குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு குழந்தைங்க மூலிமா கேட்டு அதை தான் நிறைவேற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து குழந்தைங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த லீவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சினிமா பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய மகனுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறதுனால அவர் வந்து தான் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் மகனுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே குழந்தைங்கள சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஒரு நாள் வெளியிலையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மற்றபடி என்ன வேணும்னாலும் இவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லாமல் நம்ம திருநின்றையூர் அண்டு வந்து மதுரவாயல் தாம்பரத்துக்கு அந்த சைடு ஒன்று இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். சத்யா வந்து எழுந்தால் பயங்கர அலப்பறை செய்வா. அதனால் கொஞ்சம் நேரம் அவளை தூங்க வச்சுட்டு அப்புறமா எழுப்பலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து என்னென்னா, ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி எழுந்துறீங்க அப்படின்னு சொன்னால் சத்யா உடனே எழுந்து வந்துடுவா. ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து ஃபுட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால சாப்பாடுன்னு சொன்னாவே சத்யா எழுந்துருவா. என் மக அப்போ கூட சொல்லி பார்த்தா எழுந்திரிக்கவும் இல்லை. எழுந்திரிச்சானா என்னைய ரொம்ப விடவும் மாட்டா. அந்த மாதிரி சத்யா ரொம்ப அன்பு. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம சோறு ஊட்டுனா தான் சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்யா இந்த சாப்பாட்டை யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொஞ்ச நேரத்திலேயே அவளே சாப்பிட்டா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நம்மலாம் பொத்தி பார்க்குறோம், அதுக்கே நம்மளுக்கு வீட்டில் பசங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு வருத்தப்படுறோம். ஆனால் சத்யா அவளே சாப்பிட்டா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவளுக்கு சுற்றிலும் உள்ள பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறானுங்க. அவனுங்க எல்லாரும் நான் அண்ணன் வந்திருக்கேன், நீ சாப்பிடுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை இவங்களுக்கு தான் பண்ணணும்னு இல்லை, மற்றபடி நீங்கள் எங்கே உங்கள் பக்கத்தில் யார் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க ஒரு வேளை அப்படின்னு பார்த்து நீங்கள் சாப்பாடு கொடுங்க. ஏன்னா சாப்பாடு அவங்க சாப்பிடும்போது வேகமாக சாப்பிடும்போது அவங்க அந்த சாப்பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்க்கும்போது நம்ம கொடுத்ததுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓரளவுக்கு சத்யா சாப்பிட்ருவாளான்னு நான் நினச்சேன். ஆனால் குழந்தை சாப்பிட்டு முடிச்சிட்டா. நாங்களும் அப்படியே எதான் சாக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம். என் மகளுக்கு சாப்பிடலை, நானும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன். நாங்கள் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டோம். சத்யாவும் சாப்பிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தோம். எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஓகே மக்களே, நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை பணமாக செய்யணும்னு இல்லை, அவங்களுக்கு தேவையான பொருள் உங்களால் என்ன முடியுமோ, சோப்பு, எண்ணெய், செப்பல் இதெல்லாம் நீங்கள் கூட வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கண்டிப்பாக கொடுங்க. இந்த மாதிரி குழந்தைகளை ஆதரிங்க. உங்களோட அன்பு இருந்தால் கூட அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு திருமண நாள் இல்லை பிறந்த நாள், வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல்னால இந்த மாதிரியான இடத்துக்கு போய் குழந்தைங்களோட ஒரு நாள் இருந்தால் கூட அதை அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் செய்யணும்னு அப்படின்னு இல்லை, உங்களால் முடிஞ்சதை மக்களுக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் செய்யுங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதை கட் பண்ணி கொடுக்க சொல்லி ரொம்ப சாப்பிடும் போதே சொன்னாங்க, சீக்கிரம் பழம் கொடுங்க ஆண்டின்னு சொன்னாங்க. நாங்கள் டக்கு டக்குன்னு கட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் சத்யாவும் சாப்பிட்டா, மற்ற எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரியான எனக்கு சப்போர்ட் நான் இப்போ வெளியில் போகும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா நீங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து நாங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து நான் வந்து பெருசாக நான் இதை செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்ல வரலை. ஏதோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஆதரவுனால நான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். செஞ்சிட்ருப்பேன். என்றைக்கும் நீங்கள் என்னோடய கணவர் வந்து ஆதரவு தந்ததுனால என்னென்னைக்கும் நான் செய்வேன். இன்னும் நம்ம நிறைய குழந்தைகளையும் முதியோர்களையும் நம்மளை விட கொஞ்சம் ஃபிசிக்கலாக இருக்கிற குழந்தைகளையும் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆதரவற்றோர் இல்லம் எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் இருக்குது. நந்தவனம் ட்ரஸ்ட்டு அங்கே தான் இருக்குது. வாங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம வாங்கி கொடுப்போம். நம்ம அவங்கள போய் சந்திப்போம். அடுத்த வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.